கணக்கன் பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, யார்கிட்டையும் உன்னோட கண்ணீரை சொல்ல முடியலையா? உன்னை புரிஞ்சுக்க யாருமே இல்லைன்னு தோணுதா? நீ மட்டும்தான் இப்படி துன்பப்படுறன்னு நினைக்கிறியா? ஒரு நிமிஷம் நின்று கேளு சாமி. இது சாதாரண வார்த்தை இல்லை, சித்தர் சொல்கிற அருள்வாக்கு. கண்ணீர் விட்டவன் வாழ்க்கை வெறுமையாக போகாது சாமி. அவன் காலம் தானாக வந்து மாறும். நீ இப்போ இழந்தது எல்லாம் உன் முடிவு கிடையாது, அது ஒரு ஆரம்பம். இன்றைக்கி நீ அழுற, ஆனால் நாளைக்கு உன்னை பார்த்து உலகமே பேச போகுது. அதனால் இந்த பதிவை தவறாமல் முழுசாக பாரு சாமி. சாமி, நீ கண்ணீர் விடுறன்னா அது பலவீனம் இல்லை, அது உன் மனசு இன்னும் சாகலைன்னு அர்த்தம். பல பேர் இப்போ சிரிச்சிட்டு இருக்காங்க, ஆனால் உள்ளே உடைஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் நீ உன் வலியை உணர்ற, அதை வெளியே விடுற, அதுவே உன் உண்மையான பலம். சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? கண்ணீர் என்பது துன்பத்தின் முடிவு இல்லை, மாற்றத்தின் தொடக்கம். நீ இப்போ சந்திக்கிற ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு அவமானமும், ஒவ்வொரு துரோகமும் உன்னை உடைக்க வரல, உன்னை உருவாக்க வருது சாமி. ஒரு இரும்பு எப்படி வலிமையான ஆயுதமாக மாறுது தெரியுமா? அதை நெருப்பில் வச்சு அடிக்கிறாங்க, மீண்டும் மீண்டும் அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் அது வலிமையாக மாறுது. அதே மாதிரி தான் நீயும். இப்போது வாழ்க்கை உன்னை சோதிக்குது, அடிக்குது, வலி கொடுக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது சாமி. சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? வலி இல்லாமல் உயர்வு வராது. நீ இப்போ அழுகிற இந்த கண்ணீர் ஒரு நாளும் உன் சந்தோஷத்துக்கான விதையாகும் சாமி. அதனால் இனி கண்ணீர் வந்தாலும் அதை பலவீனம்னு நினைக்காத, அது உன் வாழ்க்கையை மாற்ற போகுதுங்கிறதுக்கான அறிகுறி. சாமி, நீ எவ்வளவு நாள் அமைதியாக கண்ணீர் விட்டதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சின்னு நினைக்காத. ஒவ்வொரு இரவும் நீ தாங்குகிற வலி, ஒவ்வொரு நிமிஷமும் நீ அடக்கிற கண்ணீர் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். காலதாமதம் இருந்துச்சு, ஆனால் அது தவறாக இருக்கலை. நான் உன்னை தள்ளி வைக்கலை, நான் உன்னை தயார் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ இழந்தது எல்லாம் நினச்சி நீ ரொம்பவே மனவேதனை அடைஞ்ச. ஆனால் உண்மை என்னென்னா, அது உன்னை விட்டு போக வேண்டியது தான். உன்னை விட்டு போனவர்கள், உன்னை அவமதித்தவர்கள், அவர்கள் திரும்பி வருவாங்க. ஆனால் அப்போ நீ அவர்களை தேட மாட்டேன். நீ இப்போ இருக்கிற நிலை நிலையானது இல்லை, மாற்றம் வந்து கொண்டே இருக்குது சாமி. உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரப்போகுது. அது திடீர்னு வரும், நீ எதிர்பார்க்காத நேரத்தில், நீ நினைக்காத வழியில் வரும். அந்த நாள் வந்தால் நீ இப்போ விட்ட கண்ணீர் நினச்சி நன்றி சொல்லுவ. அதனால் இப்போ கைவிடாத, நம்பிக்கையே விட்டுடாத. நான் உன்னோடு இருக்கேன், கண்ணீர் விடாத, உனக்கான மாற்றம் பிறக்குது சாமி. சாமி, நீ கவனிச்சிருக்கியா? சில நாட்களாக உன் உள்ளே ஏதோ ஒரு அமைதி இருக்குது. முன்னாடி போல் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டேன். யாராவது பேசினாலும் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். தனியாக இருக்கிறதுல கூட ஒரு வித அமைதி உணர்வை. இது சாதாரணம் இல்லை, இதுதான் மாற்றத்தின் அறிகுறி. சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உலகம் விட்டு விலகும்போது உயர்வு உன்னை தேடி வரும் சாமி. முன்னாடி உன்னை விட்டு போனவர்கள் நினச்சி நீ வலியடைஞ்ச. ஆனால் இப்போது அவர்களை நினச்சாலும் அந்த வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அது என்ன அர்த்தம் தெரியுமா? நீ குணமடைய ஆரம்பிச்சிட்டே இருக்க. இன்னொரு அறிகுறி என்ன தெரியுமா? நீ இப்போ யார்கிட்டையும் அதிகமாக எதிர்பார்க்க மாட்ட. உன் சந்தோஷத்தையும் யார்கிட்டையும் கட்டி போட மாட்ட. இதுதான் உண்மையான வளர்ச்சி. சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? எதிர்பார்ப்பு குறைஞ்சா வாழ்க்கை எளிதாகும். இன்னொரு முக்கியமான அறிகுறி, நீ இப்போ உன்னையே கவனிக்க ஆரம்பிச்சிட்ருக்க. உன் வாழ்க்கையை சீர்படுத்தணும்னு நினைக்கிற. அது பெரிய விஷயம். ஏன்னா மாற்றம் எப்போது உள்ளிருந்து தான் ஆரம்பிக்கும். சில நேரம் எல்லாமே கலைஞ்சு போகுது போல் தோணும், ஆனால் உண்மையிலேயே அது கலைஞ்சு போகலை, அதுதான் சரியாக செட் ஆகுது. ஒரு நாள் வரும், இப்போ நீ சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒன்றா சரியாக ஆரம்பிக்கும். அந்த நாள் திடீர்னு வரும், ஆனால் அது நிச்சயமாக வரும். சித்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மாற்றம் மெதுவாக வரும், ஆனால் வந்த பிறகு உன் வாழ்க்கையே மாற்றிடும். சாமி, இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. இத்தனை மாற்றம் வரப்போகுதுன்னா நீ என்ன செய்யணும்? கண்ணீர் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அதில் நீ மூழ்காத. வலி இருக்கட்டும், ஆனால் அது உன்னை நிறுத்தக்கூடாது. உன்னை நீ நம்பு. உன்னை யாரும் நம்பலைன்னாலும் பரவாயில்ல, நீ உன்னை நம்புறது தான் முக்கியம். உன் நம்பிக்கை தான் உன் விதியையே எழுதும். யாரையும் பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை நடத்தாத. யாராவது இருந்தால் சந்தோஷம், இல்லைன்னாலும் வாழ்க்கையை நின்று போகக்கூடாது. நீ உன்னாலே நிற்க கற்றுக்கோ சாமி. தினமும் சின்ன சின்ன முன்னேற்றம் பண்ணு. ஒரே நாளில் பெரிய மாற்றம் வேணாம், ஆனால் தினமும் ஒரு அடி முன்னே போ. அதுதான் உண்மையான வெற்றி. நீ ஒரு அடிக்கல் வை, நான் உனக்கு கோபுரமே கட்டுவேன். அதாவது நீ முயற்சி பண்ணும் மீதியை வாழ்க்கை சரி பண்ணும். அதனால் நீ பயப்படாத. கண்ணீர் விட்டாலும் முன்னே போ, சோர்வானாலும் நிற்காத. ஏன்னா உனக்காக மாற்றம் நெருங்கிக்கிட்டே இருக்குது சாமி. இவ்வளோ நேரம் நீ கேட்டது ஒரு சாதாரண பதிவு இல்லை, இது உன் வாழ்க்கைக்கு வந்து ஒரு திருப்பம். நீ இப்போது எந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளவு வலி இருந்தாலும், ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாத. இது ஒன்றும் முடிவில்லை. நீ இப்போ அழுகிற கண்ணீர் வீணாக போகாது.
ஒவ்வொரு கண்ணீரும் உன் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டே போகுது சாமி. நீ இழந்தது, உன்னை விட்டு போனவர்கள், உன்னை அவமதித்த தருணங்கள், ஒரு நாள் அது எல்லாம் நினைவாக மட்டும் இருக்கும். அந்த நாளில் நீ உன்னையே பார்த்து கேட்ப, நான் எவ்வளவு தாங்கினேனோ அந்த சந்தோஷம், அந்த பொறுமை, இப்போ நீ தாங்குகிற வலிக்கான பதில். சித்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீ விழுந்த இடத்துலையே உன்னை உயர்த்த நான் காத்திருக்கேன். அதனால் இன்னும் கொஞ்சம் தாங்கு. விட்டு விடணும் போல் தோணுதா? அந்த நிமிஷத்துலேயே இன்னும் கொஞ்சம் பிடிச்சிக்கோ. ஏன்னா அதுக்கப்புறம் தான் மாற்றம் ஆரம்பிக்கும். ஒரு நாள் வரும், உன்னை அவமதித்தவங்க, உன்னை புரிஞ்சுக்காதவங்க, அவங்களே உன்னை தேடி வருவாங்க. ஆனால் அப்போது நீ வேறு லெவலில் இருப்ப. அதனால் கண்ணீர் விடாத, நம்பிக்கையே விடாத. உனக்காக ஒரு புதிய வாழ்க்கை பிறக்குது சாமி. காத்திரு, உன்னோட நேரம் வருது சாமி.